இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இக்கல்வாரி பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனிதரான போலிகார்ப் என்னும் ஆயர் மறைசாட்சியை நினைவு கூறுகிறது. கிறிஸ்தவத்தினுடைய வேத சாட்சியாக கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட புனிதர்களில் ஒருவராக போலிகார்ப்பு கருதப்படுகிறார். யோவானுடைய சீடராக இருக்கிற போதும் கூட அவர் கிறிஸ்துவுக்காக தன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக அவர் தன்னை தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரை நெருப்பிலிட்டு எரித்த போதும் கூட நெருப்பு அவரை அண்ட முடியாத அளவிற்கு கடவுள் மீது ஆழமான விசுவாசம் கொண்டு கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். இதை பார்த்த அரசர்களும் ஆட்சியாளர்களும் கிறிஸ்துவை கண்டு பயப்படக்கூடிய அளவிற்கு இந்த புனித போலிகார்ப் தன்னுடைய வாழ்க்கையின் கையை கடவுளுக்காக அர்ப்பணித்தார். இவரை கடைசியில் குத்தி கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இவர் இன்று புனிதராக நாம் மறைசாட்சியாக நினைவு கூறுகிறோம். இவருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், கிறிஸ்து மீது நாம் முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை ஒருபோதும் நாம் விட்டு கொடுக்காமல் கடவுளுடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக வாழ நாம் இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக நாம் செய்த எல்லா விதமான காரியங்களை நினைத்து பார்த்து என்னிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. படைப்பு அனைத்தின் இறைவா, ஆயரானது புனித போலிகார்பை மறை சாட்சியரின் அணியில் சேர்க்க திருவுலமானீரே. ஆதலால் அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கு கொண்டு தூய ஆவியார் வழியாக நாங்கள் நிலை வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 1, 2 மற்றும் 11 18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யாணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடற செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே, நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்துகொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியோருக்கு அதன் ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள்
ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உமை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உமை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்போது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உமை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாமல் இருந்தோம் என கேட்பார்கள். அப்போது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே
உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையோடு இணைந்து நாம் புனித போலிகார்ப்பு என்னும் புனிதரை நினைவு கூறுகிறோம். ஆயராக மறைசாட்சியாக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு நபரை நாம் நினைவு கூறுகிறோம். இவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை வரலாற்று நிகழ்விலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர் வாழ்ந்த காலத்திலே கிறிஸ்தவத்திற்கு எதிரான எழுந்த சூழ்நிலைகள் 2ஆம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரையும் கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, அரசர்களை அல்லது ஆளுநர்களை அல்லது அந்த தலைமை பண்பை இருக்கக்கூடிய நபர்களை வழிபட வேண்டும், இயேசுவை அல்ல என்கின்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே இந்த புனித போலிகார்ப் நான் இயேசுவை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லி, கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்றுவேன் என்று சொல்லி 86 வயதான போதும் கூட, அவருடைய வயதில் கூட அவரை சிறைபிடித்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆட்சியாளர்கள் முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவரை கைது செய்யறதுக்காக போகிறாங்க. அப்போ போன அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த போலிகார்ப் சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்குறாரு. அவரை கைது செய்ய தான் வந்திருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த போலிகார்ப் அந்த படை வீரர்களை எல்லாம் பார்த்து, சாப்பிட்டீங்களா, வாங்க நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சு, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் போய் கடவுளை பார்த்துட்டு வரேன், கடவுள்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கடவுளிடம் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் அந்த படை வீரர்களுக்கு செய்துவிட்டு கடவுளையும் சந்தித்த பிறகு அவர் தன்னை முழுமையாக கைது செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை! தன்னை கைது செய்யதான் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அந்த ஆட்சியாளர்களை கடவுள்தான், அந்த மனிதர்களை கடவுள் வடிவில் அவர் பார்க்கக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை மட்டுமே நான் பின்பற்றுவேன், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உடலை அழித்தாலும் கூட நரகத்திற்கு நான் செல்வதற்கு தயாராக இல்லை, நான் கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், என்னை எரித்து நீங்கள் இங்கு கொன்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி 86 வயதில் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு புனிதராக திருச்சபை நமக்கு இன்று அவரை கொடுத்திருக்கிறது. இவரோடு இணைந்து நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற போது, மனிதர்களில் கடவுளை காணும் நபர்களாக நாம் இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை இன்று நற்செய்தி பகுதியும் இன்றைய வாசகங்களும் நம்மை அழைக்கின்றன. கல்கத்தா அன்னை தெரசா நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர், வாழும் புனிதையாக இருந்த ஒரு நபர். தெருவில் ஒரு மனிதனை பார்க்கிறார். உடல் முழுவதும் புண்ணாக இருக்கிறது, பயங்கரமான ஒரு நாற்றம் அடிக்கின்றது. மக்களை அவரை கண்டும் காணாமலும் செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பசியாகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் மரணத்திற்கு அருகில் இருப்பவராகவும் இருக்கக்கூடியவராக இருந்த ஒரு சூழ்நிலையை கல்கத்தா அன்னை தெரசா, புனித கல்கத்தா அன்னை தெரசா பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை பார்த்த உடனேயே அவரை தூக்கி அழைத்து சென்று காயங்களை கழுவி அவருக்கு உணவளித்து அவரை பார்த்து கொள்கிறார். அவரை சுத்தம் செய்தபோது புன்னகையுடன், அவரை கண்ணியத்துடன், மரியாதையுடன் அவரை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மனிதன் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த மனிதர் தான் இறக்கும் தருவாயில் கல்கத்தா அன்னை தெரசாலை பார்த்து, நான் தெருக்களில் ஒரு மிருகத்தை போல வாழ்ந்திருந்தேன், ஆனால் நான் ஒரு தேவதை போல இறக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கடவுளை கண்டுவிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த நிகழ்வுகளை புனித கல்கத்தா அன்னை தெரசானுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் வாசிக்கின்றோம். பிறரில் கடவுளை காணக்கூடிய ஒரு மனநிலை.
பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. தொழுநோயாளர்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது, அல்லது அவருடைய நாற்றத்தையோ அல்லது உதவி செய்வதற்கோ அவருக்கு மிகவும் கடினமான ஒரு காரணியாக பிரான்சிஸ் அசிசியாருக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் இதே போன்ற ஒரு தொழுநோயாளரை அழைத்து வந்து அவரை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கவனித்த பிறகு புனித பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்கிறார், கசப்பாக எனக்கு தோன்றியது இனிமையாக மாறியது. எப்போது? நான் கிறிஸ்துவை அவர்களில் கண்டபோது. நான் அவரை தொழுநோயாளியாக பார்க்கவில்லை, மாறாக கிறிஸ்துவாக அவனை பார்த்தபோது அது இனிமையாக மாறியது. கசப்பான ஒன்று இனிமையாக மாறக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே குறிப்பிடுகிறார். விவிலியம், அருள் அடையாளங்கள், 10 கட்டளைகள், திருச்சபையினுடைய போதைகணைகள், இவை அனைத்துமே கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக நமக்கு கற்றுத்தருவது அன்பை. அன்போடு வாழ வேண்டும். இவை அனைத்தும் நாம் கருணையின் செயல்பாடுகளின் மூலம் பிறரிடத்திலே அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. விவிலியம் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. எல்லா விவிலிய பகுதிகளில் நாம் வாசிக்கின்ற போது கடவுளுடைய அன்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாக நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அருள் அடையாளங்கள் 7மே நம்மை நேசிக்கவும், கடவுளை அன்பு செய்யவும், பிறருக்கு உதவி செய்யவும் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 10 கட்டளைகள் நாம் சரியான வழியில் செல்வதற்காக நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. திருச்சபையினுடைய கட்டளைகள் நாம் விசுவாசத்தில் ஊன்றி இருப்பதற்காக, நம்மை தொடர்ந்து வளருவதற்கு, கடவுளுடைய அன்பில் நிலைத்து இருப்பதற்கு, நாம் வளருவதற்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இத்தனை காரியங்களும் கிறிஸ்துவினுடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது என்றால் அன்பை மையப்படுத்தியதாக, இரக்கத்தை மையப்படுத்தியதாக. இன்று நற்செய்தி பகுதியிலே இறுதி தீர்ப்பு பற்றி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் உருவகப்படுத்தி பயன்படுத்துகின்றார். செம்மறி ஆடுகள் கடவுளுடைய விண்ணரசுக்கு, நித்திய வாழ்வுக்கு, மகிழ்ச்சிக்கு நீ தகுதி உள்ளவர்களாக மாறக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், அவர்கள் செய்த எல்லா விதமான காரியங்களும் கடவுளுக்காக, பிறருக்கு செய்த காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கே செய்தீர்கள் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டி விண்ணரசுக்கு, நித்திய வாழ்வுக்கு அவரை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த வெள்ளாடுகள் முடிவில்லா தண்டனையையும் நெருப்புக்கும் ஆளாகக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், நீங்கள் மனிதர்கள் கடவுளை காணவில்லை என்பதை இயேசு சுட்டி காட்டி அவர்களை பிரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய இறுதி தீர்ப்பு நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. காரணம், 10 கட்டளைகளை கடைபிடித்தாயா? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தாயா? விவிலியத்தை வாசித்தாயா? கோவிலுக்கு சென்றாயா? தவக்காலத்தில் தவ முயற்சிகளை செய்தாயா? மத கடமைகளை நீ செய்தாயா? உண்மை உள்ளவனாக இருந்தாயா? பொய் சொன்னாயா என்றெல்லாம் கேட்கவில்லை. இறுதி தீர்ப்பிலே கடவுளுடைய இறுதி தீர்ப்பு அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. பிறரில் கடவுளை, இயேசுவை கண்டாயா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. புனித சிலுவை யோவான் அழகாக சொல்வார், நம் வாழ்க்கையின் முடிவில் நாம் அனைவரும் இரக்கத்தால் தீர்மானிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே நாம் அனைவரும் இரக்கத்தால் தீர்மானிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். வாழ்வின் இறுதியிலே புனித சிலுவை யோவான் நோய்வாய்ப்பட்டு மிகவும் துன்பப்படக்கூடியவராக இருந்தார். சொந்த சபை மக்களை அவரை கடுமையாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். தவறான புரிதலின் காரணமாக அவர் புறக்கணிக்கப்படக்கூடியவராக இருந்தார். அவரை சிறையில் அடைத்தார்கள். ஆனால் சிலுவை யோவான் ஒருபோதும் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. மாறாக அன்பை, அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை, மேன்மையாக பேசக்கூடிய ஒரு நிலையை, காயப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலையை, துன்பத்தை அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதனால்தான்
புனித சிலுவை யோவான் அழகாக சொல்கிறார், நம் வாழ்க்கையின் முடிவில் நாம் அனைவரும் இரக்கத்தால் தீர்மானிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். தீர்ப்பளிக்க நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. பிறரை அன்பு செய்வது அவரை சொல்லிலும் மன்னிப்பது, தவறுகளை தாங்குவது மற்றும் துன்பத்தின் அன்பின் வழியாக நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்விதான் இந்த இறுதி தீர்ப்பின் போது நமக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 34 நாம் வாசிக்கிறோம், புதிய கட்டளையை நான் கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இன்றைய முதல் வாசகம் அதுதான் நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. லேவியர் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அதிகாரம் 19 வசனங்கள் 18, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அயலானிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. நம்ம எப்படி அன்பு செய்கிறோமோ அதே போல் அடுத்தவங்க அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. இயேசுவினுடைய கடவுளுடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பது, இயேசுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, பக்தி முயற்சிகளை பின்பற்றுவது, வெள்ளிக்கிழமையில் சிலுவை பாதம் செய்யணும், தவ காலத்தில் ஒருத்தல் இருக்கணும், ஃபாஸ்டிங் செய்யணும், தானம் செய்யணும், ஜபம் செய்யணும், ஆன்மீக காரியங்களை மதித்து நடப்பது, கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமையில் திருமுழுக்கு தர வேண்டியது திருமுழுக்கு தரணும், அருட்சாதனங்களை பெற வேண்டிய நேரத்தில் அருட்சாதனத்தை தரணும், பக்தியாக இருக்கணும், எல்லாமே முக்கியம். ஆனால் இறுதி தீர்ப்பில் நம்மிடம் இயேசு கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, உன் அயலானில் கடவுளை கண்டாயா? உன் அயலானில் கடவுளை கண்டாயா? பசியாகவோ தாகமாகவோ அந்நியனாகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்ட மனிதர்களை நீ சந்தித்தாயா? மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை. நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இயேசு சொல்கிறார். நிகழ்வை வைத்து நாம் ஒரு உவமையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 16 வசனங்கள் 19 முதல் 31 வரை நீங்கள் வாசிக்கின்ற போது பணக்காரர் மற்றும் லாசர் உவமை. இந்த உவமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாசரை கண்டு கொள்ளாத ஒரு நிலை, புறக்கணிப்பும் ஒரு பாவம்தான் என்பதை இயேசு அழகாக இங்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மேசையிலிருந்து விழுவதை கூட கொடுக்க மனமில்லாத ஒரு பணக்காரன், லாசர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். மேசையிலிருந்து விழுவுறதை கூட கொடுக்க முடியாத ஒரு மனநிலைக்கு புறக்கணிப்பு மிகப்பெரிய ஒரு பாவமாக இன்று நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு கிடைத்த தண்டனை அந்த பணக்காரருக்கு நரகம், லாசருக்கு கிடைத்ததோ விண்ணரசு. கடவுள் மிகப்பெரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும், அசாதாரணமான காரியங்களை, எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ், அசாதாரண காரியங்களை செய்ய வேண்டும் அல்லது நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கவில்லை. மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு சிறு துண்டுகளையாவது என்று சொல்லிதான் இயேசு அழகான அந்த நற்செய்தி, லூக்கா நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்மால் முடிந்ததை பிறருக்கு கொடுக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. புனித கிரெகோரியார் அழகாக சொல்கிறார், தேவைப்படுவோருக்கு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதை கொடுங்கள். தேவைப்படுவோருக்கு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதை கொடுங்க. ஏனென்றால் எதுவும் இல்லாதவருக்கு அது சிறிதல்ல. நீங்கள் சின்னதுன்னு நினைக்கிறீங்க, அது அவங்களுக்கு சின்னதாக இருக்காது, அவங்களுக்கு அது பெரியது. காரணம், எதுவும் இல்லாதவர்களுக்கு அது சிறிதல்ல. நம்மால் முடிந்ததை நாம் கொடுத்திருந்தால் அது கடவுளுக்கும் சிறிதல்ல. ஆலயத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிறப்ப எல்லாரும் வந்து காணிக்கை போடுறத கடவுள் பார்க்குறாரு, இயேசு பார்க்குறாரு. அந்த விதவை பெண் தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்ததை இயேசு பார்க்கிறார். தன்னிடம் இருப்பதிலிருந்து கொடுப்பதல்ல பெரிது, தம்மிடம் இருப்பது அனைத்தையும் கொடுப்பது தான் பெரிது என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் புனித கிரெகோரியார், தேவைப்படுவோருக்கு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதை கொடுங்கள், ஏனென்றால் எதுவும் இல்லாதவருக்கு அது சிறிதல்ல என்று சுட்டி காட்டுகிறார். நம்மால் முடிந்ததை நாம் கொடுத்திருந்தால் அது கடவுளுக்கும் சிறிதல்ல.
இதைதான் இயேசு இந்த மிகவும் சிறியவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தன்னை இச்சிறியோருள் ஒருவருக்கு நீங்கள் செய்திருந்தால் அதை எனக்கே செய்தீர்கள். உண்மையில் தேவையில் உள்ள எவரையும் கவனித்துக் கொள்வது இயேசுவை கவனித்துக் கொள்வதாகும் என்று சொல்லி புனித கல்கத்தா அன்னை தெரசாள் அவரை சொல்கிறார். நாம் புறக்கணிக்கின்ற போது, மனிதர்களை புறக்கணிக்கின்ற போது இயேசுவை நாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளின் கட்டளைகளை ஜெபிப்பது, திருப்பலியில் கலந்து கொள்வது, மத கட்டளைகளை மத கடமைகளை செய்வது அனைத்தும் இன்று முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பிறரை கண்டுகொள்ளாத போது, பிறருக்கு தேவையானதை நாம் செய்யாத போது, பிறரை அன்பு செய்யாத போது, உதவி செய்யாத போது கடவுளுடைய பார்வையிலே பயனற்றவர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இன்று நற்செய்தி பகுதியும் என்னுடைய வாசல் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. புனித வின்சென்ட் தே போல் சபையின் நிறுவனராக இருந்தவர் புனித வின்சென்ட் தே போல். இந்த புனித வின்சென்ட் தே போலை பற்றி ஒரு நிகழ்வு உண்டு. அவர் அடிக்கடி ஜெபத்தில் இருக்கிற போது வெளியே செல்வது, அல்லது ஜெபத்தில் இருக்கிற நேரங்களில் வெளியே சென்று மக்களை சந்திப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது என்று சொல்லி அவரை விமர்சிக்கக்கூடியவர்களாக அவருடைய சகோதரர் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவருடைய வாழ்ந்த காலத்திலே. அப்போது ஒரு முறை வின்சென்ட் தே போலுடைய சபையினுடைய ஒரு நபர் அவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆலயத்தை விட்டு வெளியில் போய் ஜெபம் சொல்கிற நேரத்தில் வெளியில் போய் மக்களை பார்த்துட்டு வரீங்களே, கடவுளோடு உங்களால் சேர்ந்து ஜெபிக்க முடியவில்லையா என்று சொல்லி அந்த மனிதர் வின்சென்ட் தே போடத்தில் கேட்டபோது, நான் ஆலயத்தில் இருக்கும் கடவுளை விட்டு தெருவில் இருக்கும் கடவுளை சந்திக்கிறேன் என்று பதிலளித்தாராம். நான் ஆலயத்தில் இருக்கும் கடவுளை விட்டு தெருவில் இருக்கும் கடவுளை சந்திக்கின்றேன். அதுக்காக வின்சென்ட் தே போல் ஜெபமே செய்யலையா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. வின்சென்ட் தே போல் அதிகமாக ஜெபம் செய்யக்கூடியவராகவும் இருந்தார். ஜெபத்தின் வழியாக தான் அவர் அந்த தெருவில் இருக்கக்கூடிய கடவுளை சந்திக்கக்கூடியவராக இருந்தார். இன்று நாம் கடவுளை சந்திக்கிறோம் என்றால் ஆலயங்களிலே நாம் கண்டிப்பாக தெருக்களில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் கடவுளாக சந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம். யாக்கோப் அதிகாரம் 2 வசனங்கள் 24 அழகாக சொல்கிறது, மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகிறார். நாம் நம்பிக்கையினால் மட்டும் வாழ்வடைந்து விடுவது அல்ல. ஆமாம், கண்டிப்பாக தேவை, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும், நம்ம ஜெபிக்கணும், திருப்பலிக்கு போகணும், மத கடமைகளை செய்யணும், தவ காலத்தில் ஒருதல் செய்யணும், உதவி செய்யணும், எல்லாமே செய்யணும். ஆனால் இந்த மத கடமைகளோடு நிறுத்தி விடுவதல்ல, நாம் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாகவும் கடவுளை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புனித கல்கத்தா அன்னை தெரசாலை போல, புனித சிலுவை யோவானை போல, புனித வின்சென்ட் தே போலை போல கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்முடைய செயல்களை நாம் மாற்றுகிற போது நாம் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக, கடவுளுடைய விண்ணரசிலே அவருடைய வலதுபுறத்திலே அமரக்கூடிய தந்தையின் ஆசி பெற்ற பிள்ளைகளாக நம்மை நாமே உருமாற்றிக்கொள்கிறோம், வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோயிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலாரை நேசிக்கும் நல்லுள்ளம் தான் இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. உமது கொடையினால் புனித போலிகார்ப்பு தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித போலிகார்ப்பு உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அருள் பெறும் செயல்களை உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவல்லை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை, சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியின் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித போலிகார்ப்பு என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளின் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையையும் நாங்கள் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை நம்பி வந்தோர்கள் யாரும் இங்கு ஏமாந்த கதையில்லையே. எங்கள் தாயுன்னை தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளி ஏதும் துயரில்லையே. உன்னை நம்பி வந்தோரில் யாரும் இங்கு ஏமாந்த கதையில்லையே. எங்கள் தாயுன்னை தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளி ஏதும் துயரில்லையே. வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி நீரெங்கள் இறைவான் தயவானதாலே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.